ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? மதியானம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பிடல. காலையில் வந்து தங்கச்சி வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட்டேங்க. இப்போ வந்து சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு நாங்கள் வந்து கிளம்புறோம். கோபி கிளம்பிடுவோன்னு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் வருங்க. கோபியில் தான் பஸ்ஸு நாங்கள் பார்த்த அன்றைக்கி டூர் வண்டி பஸ்ஸு வந்துருங்க. நாங்கள் 8 மணிக்கு கிளம்பி அப்படியே எங்கள் சொந்த ஊர் புஞ்சைத்துறையம்பாளையம் போய் அப்படியே எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பா எல்லாம் கூட்டிகிட்டு அப்புறம் மறுபடியும் ஈரோடு போய் அங்கேயும் எங்கள் சித்தி சித்தப்பா என் தம்பி எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோங்க. காலையில் கேன் போகிறதுக்கு நான் வண்டியில் 5 கேன் எடுத்துகிட்டு வண்டி ஸ்டார்ட் கொஞ்சம் தூரம் போயிட்டுங்க. கரெக்டாக ஒர்க் நேர வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் சேர்ந்துட்டு அங்கேயே வந்து கேனை வச்சுட்டு நான் திரும்பி வந்துட்டேன். ஒர்க்ஷாப்கார் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருப்பாருங்க. ஃப்ரெண்டு தாங்க. அப்புறம் நான் ஃபோன் போட்டு சொன்னோன்னையே உடனே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு மனமார்ந்த நன்றிங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம் நம்ம கோயில் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரிப்பேர் ஆனால் சரியாக யாருக்கு கேன் போட முடியாது. அதனால் அவர் உடனே ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. அப்புறம் எங்கள் சித்தி வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்படி வந்துட்டு எல்லாம் வந்துடுவாங்க வாங்கிட்டு அப்புறம் அங்கே போய் எல்லா வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கேயும் சிறப்பாக செஞ்சுட்டுங்க. அவங்க வந்து மாப்பிள்ளையோட பார்க்குறதுக்கு போவாங்க பொள்ளாச்சி. ஆனால் அங்கே என்னால் போக முடியாது. போனோம்னா நாம் வந்து டூர் போகிறதுக்கு போக முடியாது. அதனால் நான் வந்து போகலைங்க. இப்போ கேனெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் டூர் போகிறதுக்கு காசு நம்மளுக்கு பத்துமா என்னென்னு கணக்கு போட்டு பார்த்தா காசு கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த பழைய சாமானம்லாம் அண்ணாச்சிக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவர் வந்துட்டு எனக்கு நேரம் இல்லைப்பா அப்படின்னேன். சரி நான் எடுத்துக்கிறேன்ட்டு அவர் ஒரு 1000 கொடுத்தாரு. அப்புறம் அவருக்கு ஒரு நன்றி. பாருங்கள் எப்படி காசு வந்து நம்மளுக்கு சேருது. கடவுளை எப்படி நம்மளை சேர்த்து வைப்பாங்க. அதான் நல்லவங்களை வந்து சோதிப்பார். கடவுள் வந்து கைவிட மாட்டார் மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குது. எல்லா வாழ்க்கையிலும் நடக்கு. நாம் எப்பவுமே உண்மையாகவும் நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு என்னதான் ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்தாலும் கடவுள் வந்து நம்மளுக்கு கைவிட மாட்டார். இது உண்மைதாங்க. அப்புறம் மறுபடியும் சீட்டும் வந்துச்சு. அதுக்கு அம்மாவாசை சீட்டு அதுக்கு 17,000 கொடுக்கணும். சரின்ட்டு அது வந்து டேபிள் காசு கட்டணும். அப்புறம் அவருக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அப்புறம் அவரும் பார்த்திங்கன்னா சரி கசர் வாங்கி நான் வச்சுக்கிறேன்ட்டு அவரும் ஒரு 2,000 கொடுத்தாரு. இப்போ ஆகிறது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 7,000 சேர்ந்துருச்சு. நம்ம டூர் பஸ்ஸுக்கு போக ஒரு 7,000 சேர்ந்துருச்சு. ரொம்ப சந்தோஷங்க. அவருக்கு ஒரு நன்றி. எல்லாமே நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நீ வந்து நம்ம கிளம்ப வேண்டியது. பாப்பா என்னென்ன டூர்னு சொல்லு. ராமேஸ்வரம், குற்றாலம், தென்காசி, திருநெல்வேலி நல்லையப்பர் கோவில், தூத்துக்குடி வெக்காளியம்மன் கோவில், திருச்செந்தூர், உத்தரகோசமங்கை, உவரி சுயம்பி ஈஸ்வரர், திருப்புல்லானி, தேவிப்பட்டணம் பெருமாள் கோவில், பாண்டி கோவில், திருப்பரங்குன்றம், மதுரை மீனாட்சி அம்மன். கடைசியா இந்த கோயிலெல்லாம் நாங்கள் போகிறோங்க. என்னென்ன கோயில்னு இப்போ பாப்பா சொல்லியிருக்கா. இந்த கோயில் கிளம்புறேங்க. எல்லாத்துக்கும் நான் வேண்டிக்கிறேங்க. நம்ம நல்லா இருக்க விட நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருந்தால் தாங்க நம்ம கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும். நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் வேண்டிக்கிறேங்க. இப்போ வருஷம் போயிட்டுருப்பேங்க. நான் எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளம்பிடுவோன்னு இன்னும் கேன் போடணும். மணி பார்த்திங்கன்னா 3:30 மணி ஆகிப்போச்சு. இன்னுமே கேன் போடணும் வேலை இருக்குது. இது ஒரு சின்ன வீடியோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் டூர் போகும்போது நான் அந்த அடுத்தடுத்து வீடியோ போடுறேங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் போயிட்டு வீடியோ போடுறேங்க. பாருங்கள் கண்டிப்பாக.